ஹலோ கைஸ், நான் ரீசெண்டாக ஒரு ஸ்டோரி புக், தமிழ் ஸ்டோரி புக் வந்து படித்தேன். அதோட டைட்டில் என்னென்னா இன்னும் ஒரு பெண். ஓகேங்களா, இது யார் எழுதுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் ஃபேமஸ் ரைட்டரான சுஜாதா அவர்கள். ஸோ எனக்கு வந்து இது வரைக்கும் நான் எந்த புக்குமே ஃபுல்லாலாம் படித்தது கிடையாது. இதுதான் ஐ திங்க் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். இதுதான் ஒரு ஸ்டோரி புக் ஃபுல்லாக முடிச்சிருக்கேன் அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து படிக்க படிக்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கடைசியில் என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிக்க ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஸோ அது வரைக்கும் நான் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டேன். கடைசியில் என்ன தாண்டா ஆகுது அப்படின்னு நினச்சி படித்து முடிச்சிட்டேன். ஓகே கைஸ், இப்போது இந்த கதையை நான் உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்களும் கேளுங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த ஸ்டோரி. ஜெயன் அப்படின்றவர் தான் இதில் ப்ரொட்டகனிஸ்ட். ஓகேங்களா, ஸோ ஜெயன் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா, காலையில் சீக்கிரம் ஏஞ்சிட்டு இந்த மாதிரி இந்த விஷயத்தை இன்றைக்காவது எப்படியாவது என் ஒய்ஃப் கிட்ட சொல்லியே ஆகணும். ஏன்னா இதை வந்து என்னால் ஒத்தி போடலாம் முடியாது. ஏன்னா எனக்கு வயசாகுது, நேரம் இல்லை. ஸோ இதை நான் வந்து இன்றைக்கி சொல்லியே ஆகணும் அப்படின்னு அவர் ப்ரிப்பரேஷனில் இருக்கார். ஸோ அவரோட ஒய்ஃப் பேர் பார்த்தீங்கன்னா சீதா. ஸோ சீதாவை எழுப்பி எப்படியாச்சும் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு அவர் வந்து எதிர்பார்க்குறாரு. ஆனால் சீதா வந்து பார்த்திங்கன்னா அவரோட டேஸ்ட்டுக்கு ஒத்து போகாமல் தான் இருக்காங்க. ஏன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ அவருக்கு வந்து ஏசி பிடிக்கும், ஆனால் அவங்களுக்கு வந்து ஏசி அவ்வளோவா பிடிக்காது. ஸோ இவர் எப்போ தூங்கிட்டாரோ அப்புறம் அந்த ஏசியை வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அவருக்கு வந்து காஃபின்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் சீதாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இவருக்கு வந்து காஃபினா வந்து 1 ஹவர் ஒன்ஸ் குடிக்கணும், அந்த மாதிரி ஒரு காஃபி லவராக இருப்பார். ஆனால் சீதாவுக்கு வந்து காஃபினாலே சுத்தமாக அலர்ஜி, அந்த மாதிரி இருப்பாங்க அவங்க. ஜெயனோட மனைவி சீதாவை பற்றி சொல்லணும் ஒரு வரியில் அப்படின்னா, அவங்க ஒரு குடும்ப குத்து விளக்கு அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போயுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸில் அந்த குங்குமம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மஞ்சள் ஃபேஸில் தடவுவாங்கல்ல, அந்த மஞ்சள் சுவடு எப்போவுமே இருந்துகிட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்க நிறைய கோவிலுக்கு போவாங்க, நிறைய சுமங்கலி பிரார்த்தனைகள் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எப்பயுமே லக்ஷ்மி கலாச்சமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டு நம்மளுக்கு என்ன தோணுன்னா, இந்த மாதிரி இருந்தால் நல்லது தானே, ஏன் அவருக்கு பிடிக்கல அப்படின்னா, அவர் எதிர்பார்க்குற பெண் வந்து எப்பயுமே ஒரு ஆண்களை கவர்ற விதமாக இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து ஆசைப்படுறாரு. அந்த விதத்தில் சீதா வந்து இல்லைன்னு அவருக்கு வந்து சீதாவை வந்து அவ்வளோவா பிடிக்கல. இந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு அவர் யோசிக்கிறாரு, இவளை எதுக்கு தான் கல்யாணம் பண்ணமோ அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்புறம் அவரே சொல்கிறாரு, இந்த மாதிரி இப்போ யோசித்து ஒரு பிரோஜனமும் இல்லை, 20 இயர்ஸ் வேஸ்ட் ஆகிடுச்சு, லேட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமாச்சும் நம்ம அவர்கிட்ட அந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு அவர் வந்து ஈகராக வெயிட் பண்ணுறாரு. இப்போ சீதா வந்து பெட்டில் படுத்துட்ருக்காங்க. இவர் காலையிலே சீக்கிரம் ஏஞ்சி இதை யோசிச்சுன்னுக்காரு, பொண்டாட்டிக்கிட்ட எப்படியாச்சும் சொல்லணும் அப்படின்ட்டு. அப்புறம் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, கல்யாணம் பண்ணும்போது நம்ம என்ன கனவுல எதாவது நினச்சி பார்த்தோமா என்ன, இந்த மாதிரி இவ்வளோ பணக்காரன் ஆக போகிறோம். ஆனால் அப்போ வந்து மாமனார் கொடுத்த 3000 ரூபாவும் சிபாரிசும் தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கிளர்க்கு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய உத்தியோகம் இல்லைங்களா. ஸோ அப்போ மாதம் வர 150 ரூபாய் வந்து எவ்வளோ பெரிய தொகையாக இருந்துச்சு. ஆனால் இப்போது வந்து நான் 1 மணி நேரத்துக்கே 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். ஓகேங்களா, அந்த அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன். ஆனால் அவங்க மாமனார் என்ன சொல்லுவாருன்னா, இதெல்லாம் வந்து சீதாவோட அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாருங்களாம். அதுக்கு ஜெயன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தெர் இஸ் அன் அக்லி ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் வந்து நேர்மையை ஒத்துக்காருன்னு, அவர் வந்து சீதாவெல்லாம் அக்லின்லாம் சொல்ல முடியாது, அதே சமயம் அழகுன்னும் சொல்ல முடியாது. அவள் எப்படின்னா, இப்போ ஒரு கூட்டம் நிற்குது, அந்த கூட்டத்தில் சீதாவை விட்டோம் அப்படின்னா அந்த கூட்டத்தோடமே கரைஞ்சி போயிடுவாள். அந்த மாதிரி கேட்டகரி தான் அவள். சில பேர்லாம் சொல்லுவாங்களே, என் ஆளு கூட்டத்திலே நின்னாலும் தனியாக தெரியவாளா. ஸோ அந்த மாதிரி சீதா இல்லை அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஆனால் சில நேரத்தில் சில புடவைகளை அவங்க அணியும் போது அவங்க அழகாக தெரிவாங்க. ஆனால் அந்த மாதிரி சாரீஸ் வந்து அவளுக்கு வந்து பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் எப்படியாச்சும் சொல்ல வேணும் அப்படின்ட்டு அவர் ஈகராக வெயிட் பண்ணுறாரு. போய் சீதாவை வந்து எழுப்புறாரு. சீதா வந்து, என்ன இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரம் ஏஞ்சிட்டிங்க, நான் வேணால் உங்களுக்கு காஃபி போட்டு தரேன், ஏன்னா இன்றைக்கி வேலை செய்கிறவங்க வந்து வரல, நான் காஃபி போட்டு தரேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. அப்போ இவர் வந்து கிச்சனுக்குள்ளே வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்றாரு. உடனே சீதா, நீங்கள் என்ன கிச்சனுக்குலாம் வந்திருக்கீங்க, நீங்களாம் இப்படி வரமாட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், நீங்கள் அப்புறம் சொல்லலாம், முதல்ல இந்த காஃபியை குடிங்கன்னு சொல்லிட்டு அவங்க குளிக்க போயிடுறாங்க. இவர் வந்து வெளில வந்துடுறாரு. ஸோ அது முடிச்சுட்டு என்ன ஆகுதுன்னா, இவர் சொல்ல வரா, இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சீதா, சரி சொல்லுங்கன்னு சொல்லும்போது கரெக்டாக ஃபோன் வந்து ரிங் ஆகுது, டெலிஃபோன் வந்து ரிங் ஆகுது. ஃபோனில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மகளான சுகு. ஓகேங்களா, அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி சொல்லுமா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இது மாதிரி அப்பா இருக்காரதோ தரேன்னு சொல்லும்போது, அவங்க அப்பா கிட்ட வந்து அவங்க மகள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ப்பா, இப்போ தான் நான் டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகிடுது. உடனே அவங்க அம்மா கிட்ட வந்து ஃபோனை கொடுக்குறாரு. அவங்க அம்மாவுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாகிடுது.
அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் நேற்று தான் எனக்கு வந்து என் கனவுல வந்து பாலமுருகன் வந்து தோன்றினார். நான் அப்போவே நினச்சேன் ஏதோ ஒன்று நம்ம வீட்டில் நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு. உனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு நம்ம பாலமுருகன்னு பேர் வச்சிடலாம். அதெல்லாம் அவங்க அம்மா வந்து அவங்க பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஃபோனில் பேசி முடிச்சதுக்கப்புறம் சீதா வந்து ஜெயனை பார்த்துட்டு, எங்கே நீங்கள் தாத்தாவாக போகிறீங்க, உங்களுக்கு தாத்தான்னு கூப்பிட ஒரு வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பார்த்துட்டு சுற்றி போடுறாங்க. எவ்வளோ ஒரு எப்படிப்பட்ட ஒய்ஃப் அவங்கன்னு பாருங்க, சுற்றி போடுறாங்க அதுக்குள்ளே. ஆனால் ஜெயனுக்கு அது எரிச்சலாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஏன்னா அவர் ஒரு விஷயம் சொல்லணும்னு காத்துட்ருக்காரு, சொல்ல முடியல. அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, நீங்கள் எதுவும் சொல்லணும்னு நினச்சிங்களே சொல்லுங்கள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே, இப்போ வந்து அவர் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லவே இல்லை. இதுக்கப்புறம் மீதி கதையை நான் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கலாம் கண்டிப்பாக அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றத, என்ன சொல்ல வந்தார் அப்படின்றத. அது என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பார்ட் 2ல் இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் நான் சொல்கிறேன்.